மாமா சொல்லிட்டு போனது கரெக்டு தானோ? நான் தான் இந்த வீட்டில் எந்த புத்தியும் இல்லாமல் இருக்கணும். வேற எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. அவர் சொல்லிட்டு போனது 100% கரெக்டு தான். காவ்யா பிரபா மாமாவை கைக்குள்ளே வச்சிருக்கா. அனு அக்கா, கவின் மாமா என்ன சொன்னாலும் சரி, அவங்க இஷ்டப்படி தான் எல்லாமே நடத்துவாங்க. அதில் ஜெயிக்கவும் செய்வாங்க. அது நல்லா தெரிஞ்ச விஷயம். கார்த்திக் மட்டும்தான் என் பேச்சை கேட்கறதே இல்லை. ஒரு லட்சம் கூட எனக்காக ஏற்பாடு பண்ணி தர அவரால் முடியல. கரெக்டு தான், மாமா சொல்லிட்டு போனது எல்லாமே கரெக்டு தான். உண்மையிலே அவர் என் கண்ணை திறந்து வச்சிருக்காரு. இல்லைன்னா அவ்வளோதான், இந்த குடும்பம்னு சொல்லி அப்படியே இருந்துருவேனா. எனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. கொஞ்சமாவது கையில் காசு இருக்கா? என் கையில் கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் எல்லார்கிட்டையும் காசு இருக்க தான் செய்யுது. காவியா கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இல்லைன்ட்டு போய் தான் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் கார்த்திக் இப்படி இருக்கிறது தான். கார்த்திக்கும் எதுவுமே சேர்த்து வைக்கல, எனக்காகவும் எதுவும் செய்யலை. ஏன் இவர் இப்படி இருக்காரு? இந்த சாரியை வேற கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இதை எடுக்கவா வேணாமான்ட்டு யோசனையா இருக்கு. இதை எடுத்தா அத்தைக்கு பண்ற துரோகம் இல்லையா? அது அத்தைக்கிட்ட தெரியாம எப்படி நான் அங்க ஃபங்க்ஷனுக்கு போக முடியும்? இதை எடுத்தோம்னா ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா போய் தானே ஆகணும். எப்படி போகாம இருக்க? சாரியை மட்டும் வாங்கி வச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு போகாம இருக்க முடியுமா? ஐயோ கடவுளே, யோசனையா இருக்கு. சாப்பிடவே முடியலையா? ஆனந்தி, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இன்னும் அந்த சாரி எடுத்து உள்ள வைக்கல? அனு அக்கா, இந்த சாரியை நம்ம வாங்கினோம்னா ஃபங்க்ஷனுக்கு போய் தானே ஆகணும். ஃபங்க்ஷனுக்கா? எந்த ஃபங்க்ஷனுக்குமா போக போற நீ? இல்லை, மாமா வந்து கூப்பிட்டு போனாங்கல்ல ஃபங்க்ஷனுக்கு. அவங்க புது வீடு கட்டி பால் காய்க்காங்கல்ல, அதுக்கு நம்ம போயாகணும்ல. அவங்க தர்ற சாரியை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு போகாம இருக்கிறது தப்பு இல்லையா? இங்க பாரு ஆனந்தி, தேவையில்லாத பிரச்சனையில எங்களை இழுத்து விட்டுறாத சொல்லிட்டேன். சாரி கிடைச்சதா வாங்கி உள்ள வச்சுட்டு பேசாம இருந்துடணும் சொல்லிட்டேன். சும்மா அங்க போறேன் இங்க போறேன்னு கிளம்பிட்டு நின்னேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அத்தை கையில மாட்டினேன், நம்மையும் வெளியே அனுப்பிடுவாங்க வீட்டை விட்டு. என்ன அனுக்கா பேசுறீங்க? அப்ப இஷ்டத்துக்கு எதுக்காக சாரியை வாங்கினீங்க? நீங்க வாங்க போய் தான் சாரி அங்க வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம எனக்கு குழப்படியா இருக்க. குழப்படியா இருக்கா? ஆளும் மூஞ்சும். இங்க பாரு, சாரியை வாங்கின விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சதுன்னு வையி, உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்புறம் வேற என்ன பண்றதா? ஃபங்க்ஷனுக்கு எப்படி போகாம இருக்கா? ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஒன்றும் போக வேணாம். இந்த சாரியை வாங்கி உள்ள வையி, எப்போ வாச்சு கட்டிக்கிடலாம். அத்தை கேட்டாங்கன்னா நாங்கள் மொத்தமாக எடுத்தோன்னு சொல்லிக்கிடலாம். காவியாவே அப்படிதான் பண்ண போறா. நீ என்ன பெரிய கொம்போ? இல்ல, அவங்க கிட்ட சாரியை வாங்கிட்டு போகாம இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியா மேடம்? உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமோ? அப்போ வேறனா ஒன்று பண்ணு, இந்த சாரி கட்டிட்டு நீ மட்டும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வா. அத்தை கண்ணில் மாட்டாம போயிட்டு வா, புரியுதா? நான் மட்டுமா? அப்ப நீங்க எல்லாரும் வரலையா? ஏண்டி, உனக்கு வழி சொன்னோம்னா நீ என்னையும் சேர்த்து பிரச்சனையில மாட்டி விட பாக்குறியோ? இங்க பாரு, அத்தை மனசுல இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிச்சிட்டு இருக்கேன். இந்த டயத்துல மட்டும் பூ மாதிரி பால் காய்க்கிறா, அதை காய்க்கிறா, இதை காய்க்கிறான்னு போனேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அத்தை என்னையும் சேர்த்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. அப்படி இல்லாம அத்தை செய்வாங்க? அத்தை என்ன அவ்வளோ பெரிய கோவக்காரியா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அத்தை நம்ம மேலே அன்பாக தானே இருக்காங்க. அவங்க புரிஞ்சுப்பாங்க. நம்ம எல்லாருமே போவோம் ஃபங்க்ஷனுக்கு. அவங்க தனி வீடு கட்டுறதுல நம்மளுக்கு சந்தோஷம் தானே. அவங்க யார் கட்டுறாங்க? அவங்க குழந்தைக்கு தானே கட்டுறாங்க. என்ன ஆனந்தி, எங்க வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க? வந்துட்டான். ஐயோ, சாரியை மறைங்க அனுக்கா. அனுக்கா, சாரியை மறைங்க. ஒருத்தி, அவனுக்கு என்ன அப்படியே அவங்க அண்ணன் வாங்கி தந்த சாரின்ட்டு தெரியவா போகுது? இவளையும் காட்டி கொடுத்துருவா போலயே எல்லார்கிட்டையும். என்ன நீ, அது என்ன சாரி? ஏன் கார்த்திக், அந்த சாரி எங்க இருந்தது? எங்க இருந்ததுன்னா ரூம்ல தானே இருக்கு. அதான்டா, யார் ரூம்ல இருந்தது? எங்க ரூம்ல தான் இருக்கு. அப்போ ஒன்று நீ வாங்கியிருப்ப ஆனந்திக்காக, இல்லனா ஆனந்தி வாங்கியிருப்பா அவளுக்காக. இதை விட்டுட்டு என்கிட்ட வந்து அந்த சாரி யாரோடதுன்னு கேட்டுட்டு இருக்க மடையனா நீ? ஐயோ சாரி அண்ணி. ஆனந்தி, அது என்ன சாரி? சரி சரி விடு, நானே சொல்றேன். அந்த சாரி நாங்க எல்லாரும் மொத்தமா வாங்கினோம். அப்படியா? இப்ப எந்த ஃபங்க்ஷன் எதுவுமே வரலையா? எதுக்கு ஒன்னா சாரி? அதுவும் இல்லாம ஆனந்தி கையில காசு எதுவும் இல்லையா? ஆமா, அந்த சாரியோட மதிப்பு 3000 ரூபாய். எடு, நான் தான் ஆனந்திக்கு பதிலாக கொடுத்தேன். அந்த காசை நீ தான் தரணும். அதுக்காக தான் வந்து உட்கார்ந்துருக்கேன் வாங்கலான்ட்டு. அனுக்கா சும்மா ரெடி. என்னாச்சு? கொடு, உன்கிட்ட வந்து வாங்கிட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆனந்தி, இதெல்லாம் சொல்லாம கொள்ளாமையா எடுப்பேன்? ஏன் எடுக்க கூடாதா? ஒரு சாரி தானடா, 3000 ரூபா தரத்துக்கு இப்படி அழுத்திட்டு இருக்க? கவினெல்லாம் பாரு, நான் கேட்டோன்னே உடனே எடுத்து கொடுப்பாரு. அனு அண்ணி, எனக்கு கவினண்ணனை பத்தியும் தெரியும், உங்களை பத்தியும் தெரியும். சரி சரி விடு விடு, அதெல்லாம் இருக்கட்டும். சரி எடு. என்ன அண்ணி, ஒரு சாரி எடுத்து கொடுத்துருக்கீங்க, இப்படி ஏதோ வட்டிக்காரன் கடனை கேட்க வந்த மாதிரி என்கிட்ட இருந்து காசை வாங்க நிக்கீங்க. அடேங்கப்பா, வர ஃப்ரீயாவா எடுத்து கொடுப்பாங்க? கொடுங்கல்ல. தர்றேன், வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க அண்ணி. கொடு. இதுக்காக தான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனந்தி கூட யோசிச்சுட்டே இருக்கா உங்ககிட்ட இருந்து எப்படி காசை வாங்கன்ட்டு. நான் தான் சொன்னேன், நான் கேட்டோம்னா கார்த்தி உடனே தருவான்ட்டு. பரவாயில்லையே, தந்துட்டியே.
ஆனந்திக்காக தானே. அவள் ஏற்கனவே சாரியே எடுத்தது இல்லை. நான் ஏதாவது வேணுமான்னு கேட்டால் கூட வேணான்னு தான் சொல்லுவா. அவளுக்கு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சரி, வந்ததுக்கு ஒரு 3000 ரூபாய் கிடைச்சது. என்ன ஆனந்தி இதெல்லாம்? சாரி ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் என்கிட்ட சொல்ல மாட்டியா? சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல. ஏன் அண்ணிக்கிட்டலாம் காசு வாங்குற? இனி அப்படியெல்லாம் செய்யாத, சரியா? சரி கார்த்திக், இனி அப்படியே பண்ணுறேன். எல்லாருமா சேர்ந்து அப்படி என்ன சாரி எடுத்திருக்கீங்க? அட, இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு ஆனந்தி. உன் செலெக்ஷனா? ஆமாம் கார்த்திக், நான் தான் செலக்ட் பண்ணேன். நல்லா இருக்குல்ல? ரொம்பவே நல்லா இருக்கு. நீ இதை நாளைக்கு கட்டிக்கோ. நாளைக்கா? நாளைக்கு எப்படி? அதான் எடுத்துட்டீல, அப்புறம் என்ன? சரி கார்த்திக், முயற்சி பண்ணுறேன். சரி ஆனந்தி, ரொம்ப பசிக்குது. சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? நீங்கள் போய் உட்காருங்க கார்த்திக், நான் இதை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறேன். ஓகே. என்ன இது, அனுக்கா இவர்கிட்ட 3000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாங்க. என்ன இப்படி இருக்காங்க காசு விஷயத்தில்? சே, நான் மட்டும் கொஞ்சம் காசு தேவைப்படுதுன்னு கீழே என்கிட்ட கொஞ்சம் கூட காசு இல்லைன்ட்டாங்க. இப்போ இவர்கிட்ட இருந்த 3000 ரூபாயும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ரொம்ப ஒஸ்ட்டுப்பா. இவரும் கொடுத்துட்டாரு, என்னாலே எதுவும் சொல்லவும் முடியலை. இது வேற ரொம்ப கடுப்பாக இருக்குது. நாளைக்கு வேற போகவா வேணாமான்ட்டு அவர் வாயிலிருந்தே நாளைக்கு நீ இந்த சேரீயை உடுத்துக்கோன்னு சொல்கிறாரு. அப்போ நாங்கள் போகணுன்னு விருப்பப்படுறதுன்னு தான் அர்த்தம். எப்படி நானும் மாமா இவர்கிட்ட சொல்லி தான் இருப்பார். அதனால் கண்டிப்பாக கார்த்திக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாமா உண்மையில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசினார். அதுக்காகவாச்சும் நான் நாளைக்கு போகணும். யார்கிட்டையும் சொல்லாமல் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும். அத்தைக்கு தெரிஞ்சால் தானே பிரச்சனை பண்ணுவாங்க. தெரியாமல் போயிட்டு வர்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அவங்க நமக்காக சாரிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்ம போகாமல் இருந்தால் அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். சும்மா போயிட்டு வருவோம். அதனால எந்த பிரச்சனையும் வராதுன்ட்டு நம்புவோம். கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. அனுவுக்கு ஏதாவது போட்டு கொடுத்துட்டா என்ன செய்ய? நாளைக்கு வெளியே போகையில ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு தான் போகணும். அப்போ தான் சரியாக வரும். ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போனால் தான் நம்மளை தேடவும் மாட்டாங்க. அங்கே போயிட்டு பூமாரி அக்காவையும் மாமாவையும் பார்த்துட்டு வரலாம். குழந்தைங்களே பார்த்து எவ்வளோ நாளாச்சு. மாமா மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குதான். இருந்தாலும் அத்தை நடந்துக்கிறது அதை விட மோசம். வீட்டோட மூத்த பையன், அவர் வெளியே போய் சொல்லியிருக்கலாமா? சே, அது ரொம்ப தப்பு இல்லையா? அதான் மாமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க லேண்ட் வாங்குறதா தானே இருந்துச்சு. வீடு கட்டணும் அப்படிங்கிற நினப்பு வந்துச்சுன்னா அது அத்தையால் கண்டிப்பாக தான். அப்படியா தான் இருக்கும். நம்ம போயிட்டு வர்றதுதான் நல்லது. ஆனந்தி. கார்த்திக், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல, வர்றேன், வெயிட் பண்ணுங்க. இவர் வேற கடுப்பு கிளப்புறாரு. கொஞ்சமாவது புத்தியோடு பொழைக்கலாம்ல. ஏன் தான் இப்படி இருக்காரோ தெரியல. கொஞ்சம் கூட மூளையே இல்லைன்னு நினைக்க. இவரை போய் லவ் பண்ணி வேற நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல. என்ன சொல்லணும், எனக்கும் மூளை இல்லைன்னு நினைக்க. அதான் இவரை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கூடிய சீக்கிரம் அருண் மாமா மாதிரி கார்த்திகை மாற்றணும். அப்போ தான் நம்மளும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கூட அடுத்தவங்க கிட்ட போய் கெஞ்சி கேட்க வேண்டியதாக இருக்குது. இதே கார்த்திக் தனியாக ஒரு கம்பெனியில் சம்பாதிச்சார்னா நான் உண்மையிலே ரொம்ப நல்லா இருப்பேன்.